நம்மளே என்னைக்கு ஒரு நாள் தான் வந்து ஆசைப்பட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் வீட்டில் பர்மிஷன்லாம் வாங்கி. அதுவே ரொம்ப சொதப்பல் பண்ணி ரொம்ப இரிட்டேட் ஆயிடுச்சுன்னா ஸ்விக்கியில் சூப்பராக ஏ டு பியில் வந்து ஆஃபர் போட்டிருந்தா ஸ்பெஷல் மீல்ஸ் வந்து ₹350 மீல்ஸ் வந்து 125 டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு சரி எதுக்குடா நம்ம விடணும்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ணிவிட்டு நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னென்ன ஐட்டம்னா பிரிஞ்சி கொடுத்துருந்தாங்க, தயிர் பச்சடி, காலிஃப்ளவர் சில்லி கொடுத்துருந்தாங்க, அல்வா கொடுத்துருந்தாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கட் ஃப்ரூட்டுக்கு வாட்டர் மெலன் கொடுத்துருந்தாங்க, சப்பாத்தி ஒன்றே ஒன்று சப்பாத்தி அண்ட் குருமா கொடுத்துருந்தாங்க, ஊறுகாய் தயிர் கொடுத்துருந்தாங்க, சாம்பார் கொடுத்துருந்தாங்க, காரக்குழம்பு கொடுத்துருந்தாங்க, கீரை கொடுத்துருந்தாங்க, கூட்டு கொடுத்துருந்தாங்க, ரசம் கொடுத்துருந்தாங்க, பருப்பு பாயாசம், திருப்பி வந்து ஒரு கோபி சில்லி கொடுத்துருந்தாங்க அண்ட் ரைஸு, பருப்பு பொடி கொடுத்துருந்தாங்க அண்ட் அப்பளமும் கொடுத்துருந்தாங்க. இவ்வளோ ஐட்டம்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட் நம்ம பிரிஞ்சி டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வாய் தாங்க வாய் வச்சேன். அந்த லவங்கம் ஒரு மாதிரி வெறுப்பாயிடுச்சு. அந்த வெஜிடபிள் பிரியாணி டேஸ்ட்டே தெரியாமல் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இவங்களோட கோபி சில்லி, இது வந்து கொஞ்சம் ஆறி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆறி போனாலும் டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு. அந்த கோபி சில்லி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நல்ல வேளை நம்மளுக்கு வந்து 2 பாக்ஸ் வரை கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் வந்து செம்மையாக வந்து இந்த கோபி சில்லியை என்ஜாய் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த அல்வா செம்ம டேஸ்ட்டு. இது ப்ரெட் அல்வான்னு நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, தெகிட்டாமல் ஒரு சட்டிலாக இருந்துச்சு. அண்ட் கட் ஃப்ரூட்டுக்கு நானே வாட்டர் மெலன் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அவங்களே கொடுத்துட்டாங்க. கட் ஃப்ரூட்டுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஃப்ரூட்ஸும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிடலாம். சாப்பாடுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு சாப்பாடு போட்டு சாம்பார், கேரட் பீன்ஸ்லாம் போட்டு சாம்பார், அப்படியே அந்த சாம்பாரை போட்டு சூப்பராக இருந்தது. சாம்பார் வேறு லெவல் டேஸ்ட்டு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது சாம்பார். அதனால் நான் சாம்பார் சாப்பிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து காரக்குழம்பு, கருப்பு சுண்டல்லாம் போட்டு காரக்குழம்பு வந்து கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. தேங்காய் அரைச்சி ஊற்றி போட்ட காரக்குழம்பு தான், நல்லாவே இருந்துச்சு. காரக்குழம்பும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கீரை குழம்பும் என்னோடய ஃபேவரட் சொல்லுவேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட தெகிட்டில் சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல தான் இருந்துச்சு. கீரை குழம்பும் சாம்பாரும் வேறு லெவலில் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தொட்டுக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டு, தொட்டுக்க ஐட்டமே பார்த்திங்கன்னா ஊறுகாய், அப்பளம் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி தான் கொடுத்துருக்காங்க, காலிஃப்ளவர் சில்லி, அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரே ஒரு கூட்டு தான் கொடுத்துருக்காங்க. இந்த கூட்டு வந்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு கருப்பு சுண்டல்லாம் போட்டு தேங்காய் அரைச்சி போட்டு கூட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு. இந்த கூட்டும் வந்து நான் வச்சு சாப்பிட்டேன், சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு ரசம், இவங்களோட ரசம் எனக்கு பிடிக்கவே இல்லை அவ்வளவோ. ஒரு மாதிரி சல்லுன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு, உப்பே இல்லாத மாதிரி இருந்துச்சு ரசம். ஸோ எப்படியே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டேன். அண்ட் பருப்பு பாயாசமும் சூப்பராக இருந்தது. பட் குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, இவ்வளோண்டு தான் இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த பேக்கேஜிங்கே பிடிக்கல. அப்படியே ஊற்றி எடுத்துகிட்டு வந்தாங்க. எல்லாத்துலேயும் வந்து அந்த ஊற்றுனதுலேருந்தே பாதி குவான்டிட்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு பருப்பு பாயாசம் இவ்வளோ தான் கிடச்சிது. பட் டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. ஸோ இவ்வளோ ஐட்டம் தான் நான் டேஸ்ட் பண்ணியிருந்தேனே. டேஸ்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இந்த பருப்பொடி அண்டு வந்து பருப்பொடி நெய்யும் டேஸ்ட் பண்ணல, சப்பாத்தி டேஸ்ட் பண்ணல, குருமா டேஸ்ட் பண்ணல. ஸோ சப்பாத்தி வந்து இவ்வளோண்டு மெலி சைஸ் சப்பாத்தி தான் இருக்குது. பட் நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சு. நான் அப்புறமேட்டுக்காக சாப்பிட்டேன். குருமாவோட வச்சு சாப்பிடும்போது சூப்பராகவே இருந்துச்சு. தயிரும் நான் வந்து ஊற்றிக்கல. ₹350 வந்து இது வர்த்தான்னு கேட்டிங்கன்னா வர்த்து இல்லை. பட் ஆஃபரில் ₹225 இது வர்த்தா கேட்டிங்கன்னா வர்த்து தான். எப்போவுமே ஏ டு பியில் வந்து ஆஃபர் இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வச்ச பை.